கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 10வது நாளாக அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை எழிலக வளாகத்தில் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, சொல்லுங்க, போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில அரசு சார்பில் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. கடந்த 10ஆம் தேதி முதல் அரசு ஊழியர் சங்கத்தினர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 12ஆம் தேதி முதல் தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்டமாக உடனடியாக அவர்களுக்கான தீர்வு சொல்வதாக குறிப்பிட்டதை அடுத்து அதற்காக காத்திருப்பு போராட்டம் என்ற பெயரில் அந்த போராட்ட வடிவத்தை மாற்றியிருக்கிறார்கள். நேற்று முதல் இங்கேயே தங்கியிருக்கிறார்கள். இங்கேயே தங்கி உணவு சமைத்து சாப்பிட்டு இதே இடத்தில் காத்திருப்பு போராட்டம் என்ற பெயரில் இந்த போராட்டமானது இன்று 10வது நாளை எட்டியிருக்கிறது. இங்கு மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கலெக்டர் அலுவலகங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி இருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். இப்போ அமைச்சர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு பிறகு இந்த போராட்டத்தினுடைய வடிவமானது என்ன, காத்திருப்பு போராட்டம் என்பது அடுத்த கட்டமாக நீங்க என்ன செய்ய இருக்கீங்க? அரசு தரப்புல உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. 9ஆம் தேதி அமைச்சர்களோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இறுதி முடிவு சில நாட்களில் தெரிவிக்கப்படும் என்றார்கள். இன்று வரை எந்த முடிவும் தெரிவிக்கப்படவில்லை. நாங்களும் பல கட்ட போராட்டங்களை நடத்தி முடிவு என்ன தெரிகிறது என்பதற்காக காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்றைக்கு வேலை நிறுத்தத்தில் இருக்கின்றார்கள். 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்திலே மாவட்ட தலைநகரங்களிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலோ அல்லது ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்திலேயோ அங்கேயே தங்கி உணவு சமைத்து சாப்பிட்டு அங்கேயே உறங்கக்கூடிய போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசு தரப்பிலிருந்து என்ன செய்தி வருகின்றது என்பதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். நாளை எங்களுடைய செயற்குழுவும் அனைத்து தொழிற்சங்க போராட்டக் குழுவும் அரசு ஊழியர் ஆசிரியர் போராட்டக் குழுவும் கூட இருக்கின்றது. இந்த கூட்டங்கள் கூடி காத்திருப்பு போராட்டத்தையும் அரசு அலட்சியப்படுத்தி தன்னுடைய முடிவை தெரிவிக்காவிட்டால் அடுத்த கட்டமாக போராட்டத்தை எந்த வடிவத்தில் தீவிரப்படுத்தலாம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம்.